சனிக்கிழமை நைட்டு டெல்லியில தயால்பூர்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு 9 வயசு குழந்தைய கொன்னு செக்ஸுவலா அசால்ட் பண்ணி ஒரு சூட்கேஸ்ல போட்டு மறைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அது பண்ணது யாருன்னா ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு 30 வயசு ஆள். என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அம்மா அப்பா இந்த பொண்ணு கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடு தள்ளி இருக்கக்கூடிய இங்க பாட்டி வீட்டுக்கு போய் ஐஸ் கொடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக அந்த பொண்ணு ஐஸ் கொண்டுட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு கொடுக்க போயிட்டு இருந்திருக்கா. அப்படி போற வழியில பாத்தீங்கன்னா, ஒரு இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல 2வது மாடியில் இருக்கக்கூடிய ஒரு 30 வயசு இந்த ஆள் பாத்தீங்கன்னா, சாவி வீட்டை பூட்டிட்டு அந்த சாவியை இவரே தூக்கி கீழே போட்டுட்டு சாவி தெரியாம கீழே விழுந்துருச்சு, அதை யாராச்சும் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ரோட்ல போறவரையும் கிட்ட கேட்டுட்டு இருந்திருக்காரு. அப்படி நிறைய பேர் இதை கேட்கிறப்போ யாருமே ஹெல்ப் பண்ணல. அப்படி இருக்கப்போ இந்த 9 வயசு இந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த சாவி எடுத்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால 2வது மாடி அந்த மாடியில ஏறி படிக்கட்டுல ஏறி அந்த வீட்டுக்கு போய் சாவியை கொடுக்க போயிருக்கு. அப்படி போன இடத்துல அந்த பொண்ணை கொன்னு செக்ஸுவலா அசால்ட் பண்ணி சூட்கேஸ்ல அதை மறைக்கிறதுக்காக சூட்கேஸ்ல போட்டு மறைச்சு வச்சுட்டு அவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிட்டான். அவங்க அம்மா அப்பா என்னடா அது ஐஸ் கொடுக்க போன பொண்ணை காணமேன்னு சொல்லிட்டு தேடி பாக்குறப்பதான் தெரியுது அந்த பொண்ணு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய அந்த 2வது மாடியில தான் கடைசியா போயிருக்கா அப்படின்னு. அங்க போய் பாக்குறப்ப வீடு வெளியே பூட்டி இருக்கு. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்பவே அது நம்புற மாதிரி இல்ல. உடனே அந்த பூட்டை உடைச்சு உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு சூட்கேஸ் கிடைக்குது. சூட்கேஸ் திறந்து பாக்குறப்போ அவங்களுடைய அந்த 9 வயசு குழந்தை ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்கா. சூட்கேஸ்குள்ள மூச்சு கூட விட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே எங்க அப்பா அந்த பொண்ணை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போன இடத்துல வர வழியிலேயே உங்க பொண்ணு இறந்துட்டா அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை கேட்டதும் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க மட்டும் இல்லாம அவங்களுடைய சொந்தக்காரங்கள்ல இருந்து அந்த வீதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணமான அந்த அக்யூஸ்டை நீங்க அரெஸ்ட் பண்ணி தூக்குல போடுற வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக போலீஸ்ல இருந்து பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் வரைக்கும் இப்போ அந்த ஏரியால டிப்ளாய் பண்ணி செக்யூரிட்டிக்காக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த பொண்ணு அந்த சாவி கீழே வந்துச்சுன்னு சொல்றாங்களே, அதை எடுத்து கொடுக்கலான்னு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த பொண்ணு அந்த சாவியை கொண்டுட்டு போய் கொடுக்க போய் இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரோடவே இல்லை. இல்ல ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது கூட தப்பா? இல்ல ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது கூட தப்பா?